ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஓப்பன் டாப் எப்படி சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மீட்டரில் லைனிங் எடுத்துருக்கிறேன். அதை ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன், ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு லைனிங்கோட நீளம் நான் ஒரு 38 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். எடுத்து அதை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஆயிருக்கு பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பீஸை கரெக்டாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ நம்ம கழுத்தகலை நான் இதுக்கு 2.5 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ண போகிறேன். ஷோல்டர் 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுவேன். ஆம்கோல் 6.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிடுவேன். ஃப்ரண்ட் நெக்கோட நீளம் 5 இன்ச்சு, பேக் நெக் ஒரு 6 இன்ச்சு. அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம ப்ளவுஸில் வேஸ்ட் ரவுண்ட் வைப்போம் பாருங்கள். அந்த அளவு நான் இதில் 14.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் ரவுண்டு கிப் சைஸ் 19.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அது அந்த ஓப்பன் அந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ செஸ்ட் அளவு நான் 9.25 வச்சுருக்கிறேன். 9.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வேஸ்ட் ரவுண்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு இல்லை ஒரு 2 இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் அளவு வேஸ்ட் ரவுண்டு இப்போ 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கிப் சைஸ் அந்த ஓப்பன் பக்கத்தில் நம்ம மார்க் பண்ண பாருங்கள் 19.5 இன்ச்சு, அதில் 10 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதை நம்ம அப்படியே லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ கீழே நம்ம கிப் சைஸ் 10 இன்ச்சு எடுத்தேன் பாருங்கள். அதை விட நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணி 1 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்காக நம்ம விடுவோம் பாருங்கள் துணி, அதை நம்ம அந்த கிப் சைஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்ம மார்க் பண்ணி 1.5 இன்ச்சுன்னா 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சுன்னா 2 இன்ச்சு, அதை நம்ம அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் டீப்பு சளைக்கும் பாருங்கள், அதுலேருந்து 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இது நம்ம அந்த ஓப்பன் பக்கத்தில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம் பாருங்கள், அதுக்காகத்தான். இப்போ நீளம் 38 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். கிப் சைஸ் 10 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டு 9 இன்ச்சு. அதுக்கப்புறமா செஸ்ட் அளவு 9.25 எடுத்துருக்கிறேன். இப்போ ஆம்கோல் 1.25 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் லைன் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் கழுத்தகலை 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3, ஆம்கோல் ரவுண்டு 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுது. தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணிடுது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு, சுடிதார் ஸ்டிச்சிங்கு, அதுக்கப்புறமா ப்ரூச் ஒர்க்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தேவை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே மார்க் பண்ணிடுவோம் பாருங்கள், அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் நான் லைனிங்கோட ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் எடுத்துருக்கிறேன். இது 38, அது 41 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு கால் இது நம்ம லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
எப்போதுமே நம்ம கட் பண்ணும்போது லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா நம்ம மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணி தான் கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு அந்த இது ஸ்டிச் பண்ண முடியும். பிகினர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்லீவை வந்து 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு 14 இன்ச்சு நீளம் எடுத்துருக்கிறேன். 8 இன்ச்சு 7.5 இன்ச்சு வண்ணால் 1.5 இன்ச்சு தையலுக்காக. அதுக்கப்புறமா கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 6 இன்ச்சு, அதுக்கு தையலுக்காக 1.5 இன்ச்சு. அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் கேப் வந்து ஒரு 3.25 இன்ச்சு, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துருக்கிறேன் ஆம்கோல் வரைகிறதுக்காக. அதை நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பிகினர்ஸ் வந்து இது வந்து வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிலவங்களுக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இது. இப்போ நம்ம வரைஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.